அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனத்திற்கு நம்ம அண்ணாமலையார் கோயிலில் நடந்த நிகழ்வில் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நடராஜர் அவர் சன்னதியிலேருந்து வெளியே வரும் காட்சிங்க. ஜனவரி 3ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம் நடக்கும். ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா நடராஜர் அவரோட சன்னதியிலேருந்து வெளியே வருவாருங்க. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜரும் அம்மனும் அவங்க சன்னதியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ 3ஆம் பிரகாரத்தில் இருக்காங்க. இப்போ 5ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போவாங்க. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்துட்டாருங்க. நடராஜர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரங்கால் மண்டபத்தில் அவருடைய அமரும் இடத்துல வந்து அடைந்தாருங்க. இப்போ நடராஜருக்கு தீபாராதனை எல்லாம் காட்டப்பட்டுச்சு. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். இப்போ அம்மனு பார்த்தீங்கன்னா நடராஜர் அருகே அடைந்தாங்க. இதோட நைட்டு நிகழ்வு முடிந்தது. இப்போ மறுநாள் காலையில் அபிஷேகம் தாங்க நடக்கும். வாங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அதிகாலையில் இருக்குங்க. நடராஜருக்கு அபிஷேகம் ஆருத்ரா அபிஷேகம் தொடங்க உள்ளது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை தொடங்க இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அபிஷேகம். வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். அடுத்ததாக அபிஷேகம் தூளை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக பஞ்சாமிர்தம் அபிஷேகம்.
அடுத்ததாக தேன் அபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக பால் அபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக தயிர் அபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக சந்தனம் அபிஷேகம் நடைபெற்றது. பார்த்தீங்கன்னா நடராஜருக்கு அபிஷேகம் நடந்து முடிந்ததுங்க. ஆருத்ர அபிஷேகம் நடந்து முடிந்தது. இந்த தீபாவளியை பார்க்கலாம் வாங்க. அபிஷேகம் முடிவடைந்ததுங்க. அதாவது பால், தயிர், விபூதி அந்த அபிஷேகம் முடிவடைந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலசத்துக்கு வச்சு யாகம் வளர்த்துனாங்கங்க. அந்த யாகத்துக்கு தீபாரதனை காட்டி இப்போ அந்த கலச தண்ணி எடுத்துன்னு போய்ட்டு அபிஷேகம் நடக்க போது. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை காட்டப்பட்டுருச்சுங்க. இதோட பார்த்திங்கன்னா ஆருத்ரா அபிஷேகம் முடிவடைந்ததுங்க. இப்போ அபிஷேகம் முடிஞ்சிட்டு தரை போட்டுட்டாங்க. அடுத்து அலங்காரம் பண்ணிட்டு தாங்க பார்ப்போம். வாங்க அதோட காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டுறாங்க. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சு தீபாரத்தனை காட்டி முடிச்சிட்டாங்கங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீப மலைமை வந்து நடராஜருக்கு வைக்கிறாங்கங்க. வாங்க அந்த காட்சியில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீப மலைமையை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் மலை மீது எரியப்பட்ட தீப மலைமை நடராஜருக்கு திலகம் விடுவாங்க. அந்த நிகழ்வு தான் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண கிடைக்காத காட்சிங்க. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீப மலைமை வந்து நடராஜருக்கு வைக்கப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து வெளியே வரும் காட்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து வெளியே வந்துட்டோங்க. இப்போ இவ்வளோ பக்தர்கள் காத்திருக்காங்க நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து வெளியே வரத்தை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசருங்க. இப்போ நம்ம அண்ணாமலையார் கோயிலில் 10 நாள் உற்சவம் நடந்துச்சுங்க, மாணிக்க வாசர் உற்சவம். அப்போ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீதி உலா வந்தாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து திருமஞ்சன கோபுர வாசலான வந்துட்டாருங்க. இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர போகிறாரு. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே வர போகிறாங்க. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அம்மன் வெளியே வந்துட்டாங்க. அம்மன் வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆருத்ரா தரிசன மண்டபம்னு சொல்லிட்டு இருந்து பரதநாட்டியம் ஆடினாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் மக்களே.